பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்றைய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்களோட கூட்டணியில இருந்த திரு காடுவெட்டி குரு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலத்தை அவருக்கு கையில கொடுத்திருந்தாப்ல. அதே மாதிரி பாமக என்பது அந்த பாட்டாளி மக்களினுடைய ஒரு பேரவை இருக்குது பாத்தீங்களா, அந்த பேரவை ஒட்டுமொத்தமான வன்னியர் மக்களினுடைய பேரவையாக இருந்த வன்னியர் சங்க பேரவையில் இருந்து உருவான ஒரு விதமான கூட்டணிகளையும் ஒரு விதமான கூட்டத்தையும் பாமக தன்னகப்படுத்திக்கிட்டு அதை ஒரு கட்சியாக வளர்த்தெடுக்கிறதுல முன்னோக்கி சென்றது. அந்த பாட்டாளி வர்க்கத்தையும் அந்த மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாக, அந்த மக்களுக்கான ஒரு விடுதலை இயக்கமாக நாங்கள் உங்களுக்கான பல சலுகைகளை வாங்கி தருவோம் அப்படிங்கிற ஒரு துணையில தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கு திரு பாமகவினோட ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்கள் தோறும் பல்வேறு ஒன்றிய கிளை கழகங்கள் தோறும் அவர் மருத்துவராக இருந்து கொண்டே பல இடங்களுக்கு பல கிலோமீட்டர்கள் தாண்டி அந்த வன்னியர் சங்க பேரவையினுடைய கூட்டமைப்பாக இருந்ததை ஒட்டுமொத்தமாக பாட்டாளி கட்சியாக மாற்றினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சித்தாந்த ரீதியாக அதை முன்னோக்கி சென்றார்.